ஸோ மியூசிக் இண்டஸ்ட்ரி இல்லைங்க, இசைத்துறை வந்து இன்னைக்கு மானக்கேடான விஷயங்களையும் பாவமான விஷயங்களையும் மக்கள் மத்தியில் நார்மலைஸ் ஆக்கக்கூடிய வேலையை செய்யுது. இந்த ஊடகம் தான் பயன்படுத்தப்படுது ஒவ்வொருத்தவங்களுடைய மக்கள் மத்தியில் மோசமான விஷயங்களை பரப்புறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அதில் எவ்வளோ நன்மை இருக்கு தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா, அதை விவாதிப்போம். அதற்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய 25 பாதிப்புகள் என்ன, தீமைகள் என்ன என்பதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். தீமைகளை தடுப்பதுக்கு தான் முன்னுரிமை இருக்கு. நல்ல விஷயங்களை ஒரு விஷயத்துல இருந்து பலன் அடைவதை விட இல்லைங்களா? ஸோ மார்க்க ரீதியாகவும் சரி, உலக ரீதியாகவும் சரி, என்னென்ன பாதிப்புகள் இருக்கு அதுல என்பதை நம்ம பார்ப்போம். முதலாவது அடிக்ஷன், தொடர்ச்சியாக கேட்கணுன்ற மன அழுத்தம். அதை போட்டாதான் ரிலீஃபே ஆகும். அடிக்டடாக மாறிடுவார், அடிமையாக. அடுத்தது கவனம் சிதறல் நிறையவே இருக்கும். படிப்பா இருக்கட்டும், வேலை இருக்கட்டும், இதுல வந்து அவருடைய திறமை வந்து குறைந்து விடும். படிப்பு வேலை திறன் வந்து குறைந்து விடும் கவன சிதறல் காரணமாக. மூன்றாவது வந்து மன அழுத்தத்துக்கான அது இன்க்ரீஸ் பண்றதுக்கான வழிகளாக இந்த இசை இருக்கு. சில பாடல்கள் வந்து மனசோர்வு, கோபம், உச்சகட்ட உணர்ச்சி, இது எல்லாத்தையுமே வந்து ஹைப் ஆக்கி விட்டுரும், அதிகமாகி விட்டுரும். அடுத்து ஒழுக்கமற்ற வாழ்க்கை முறை இதனால வரும். பாடல்களுடைய லிரிக்ஸ் வந்து வாழ்க்கையுடைய இலக்கையே மாற்றிவிடும், பாவத்தை எல்லாம் நல்லது போல காற்றிவிடும். அடுத்தது உறவுகள்ல பாதிப்பு ஏற்படும். ஏன்னா காதல் வந்து கற்பனை உலகத்துல வாழ்ற மாதிரி தான் இந்த மியூசிக் எல்லாமே கொண்டு போயிடும். அதனால நிஜ வாழ்க்கையில் என்ன செய்வாரு, ரியாலிட்டியை விட்டுடுவார் இவர். நிஜ உறவுகள் மத்தியில சீர்குலைவு ஏற்பட்டுரும். அடுத்தது காசு வேஸ்ட் ஆகும், செல்வம் வீண் விரயமாகுது. கச்சேரி, சப்ஸ்கிரிப்ஷனு, இதற்கான சாதனங்கள் மீது அதிக செலவு செஞ்சு காசை வேஸ்ட் பண்றவங்கள மாறிடுவாங்க. அடுத்தது வந்து காதுடைய செவித்திறன் வந்து பாதிப்பு. பெரும்பாலும் நிறைய சாங்ஸுக்கு நல்ல வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி கேட்கறது தான் பல பேருக்கு பழக்கம். இதனால செவித்திறன் டேமேஜ் ஆகிடும். அடுத்து தூக்கத்தில் கோளாறு ஏற்படும். இரவு நேரங்களில் இசை பழக்கம், அதை கேட்டுகிட்டே ஹெட்செட் போட்டு அப்படியே படுத்துறது, இதெல்லாம் தூக்கத்தில் கோளாறுகளை ஏற்படுத்தும். அடுத்து வாழ்க்கையுடைய உண்மையான பிரச்சனைகளை எதிர்கொள்ள தைரியம் இல்லாமல் இசை மூலியமா தப்பிச்சிருவாங்க நிறைய பேர் இல்லைங்களா, உணர்ச்சி மையமாகி. அடுத்து வாழ்க்கையுடைய இலக்கியம் மங்கிவிடும். ஆகிரத்துடைய மறுமையுடைய நினைவு குறைந்து மனிதனுடைய முக்கியமான கேள்விகள் வந்து பதிலளிக்கப்படாமல் அப்படியே உலக ரசனையிலேயே அவர் என்ன செஞ்சிருவாரு, மூழ்கி போயிடுவாரு. மேலும் மார்க்க ரீதியாக பார்த்தீங்கன்னா அது உள்ளத்தில் நிஃபாக்கை, நயவஞ்சகத்தனத்தை அதிகரிக்கும் என்று ஹதீஸ்கள் இருக்கு. அடுத்த ஒரு விஷயம் வந்து கல்பு வந்து கடினமாயிடும், ஹார்டாயிடும். ஹார்ட் இசை அதிகமாக கேட்டால் திக்ர் மேல அவருக்கு ஆசை வராது, குரான் ஓதணும், குரான் கேட்கணுன்ற ஆசை வராது, அதனுடைய ஈர்ப்பு குறைந்து விடும். காரணம் உள்ளம் கடினமாகிவிடும். ஏன்னா இசை வந்து ஷைத்தானுடைய குரான் என்று சலஃபுகள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து குரான் மீதான ருசீகரம் வந்து அவர் குறைஞ்சிடும். குரான் வாசிப்பது அவர் சலிப்பாக தோன்றிவிடும். ஷஹவத் வந்து அதிகமாயிடும், உள்ளத்தில் இருக்கக்கூடிய இச்சைகள் அதிகமாயிடும். காதல், காம உணர்வுகளை தூண்டி ஹராம் உறவுகளுக்கு வழிவகுக்கிறதுக்கு இசைதான் முக்கிய காரணமாக இருக்கு இன்னைக்கு இல்லைங்களா? அடுத்து சைத்தானுடைய கருவி இந்த இசை என்பது. இசையை வந்து சைத்தானுடைய நாதம் என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க சலஃபுகள். அடுத்து தொழுகையில் அலட்சியம் ஏற்படும். நேரங்களை வீணடித்து தொழுகை தாமதமாகும், இல்லை தொழுகையை விட்டுற மாதிரி ஆகும். இன்னும் சொல்லப்போனால் தொழுகையில் தக்பீர் கட்டிட்டு ஓதும் போது அந்த இசை கேட்ட பாட்டு தான் ஞாபகம் வரும். ஈமான் பலவீனம் ஆயிடும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புங்க. தக்குவா குறைஞ்சிடும், அல்லாவோட நினைவு குறைஞ்சிடும். மேலும் மார்க்கத்துல புதுமையான பிதத்தான விஷயங்களுக்கு மனம் வந்து லேசாகிவிடும் இதையெல்லாம் கேட்கும்போது. அடுத்த ஒரு பாதிப்பு என்றால் ஹராமான காட்சிகள், வீடியோக்களுக்கு அடிமையாயிடுவார். பாடல்களோடு வரக்கூடிய அந்த காட்சிகள் வந்து கண்ணால் செய்யக்கூடிய விபச்சாரம், பாவத்தை வளர்க்கக்கூடிய ஊடகமாக இருக்கின்றன. மேலும் அவருடைய அஹ்லாக் பாதிப்பு ஏற்படும். அஹ்லாக்னா ஹயா சொல்லக்கூடிய அந்த வெக்க உணர்வு குறைஞ்சிடும் அவர்கிட்ட. அடுத்தது முனாஃபிகளுடைய பண்பு அது அவர் உள்ளத்துல வளர்ந்துடும். வெளியில மார்க்கம் பேசுவாங்க, உள்ள உலக ரசனை உடையவர்களாக இருப்பார்கள், தீவிரமாக இருப்பாங்க உலக விஷயத்துல. மேலும் தௌபா வந்து தாமதமாகும். இது மிகப்பெரிய பாதிப்பு. பாவ உணர்வே மங்கிவிடும், அதனால பாவங்கள் லேசாகிவிடும். மேலும் தௌஹீதுடைய உணர்வு குறைஞ்சிடும். பாடல்களை ஷிர்கான விஷயங்கள், மனிதர்களை தெய்வமாக உயர்த்தக்கூடிய பாடல் லிரிக்ஸ், இதெல்லாம் மியூசிக் சப்போர்ட் பண்ணும்போது தௌஹீதுடைய உணர்வு அவர் குறைஞ்சிடும். ஷிர்கான விஷயங்களை பார்த்தாலும் கடந்து போயிடுவார் சிம்பிளா, அதை பற்றி கவலைப்பட மாட்டார் உள்ளத்துல. மேலும் இஸ்லாமிய அடையாளங்கள் மங்கிவிடும். காஃபிர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மனநிலை அவருக்கு வந்துடும். சிலர் சூஃபிகள் வந்து இதை மியூசிக்கை பயன்படுத்துவாங்க அவங்களுடைய கேதரிங்ஸ்ல. அதனால தான் அவங்க இதுலேயுமே நிலையாக உருப்படியாக எந்த ஒரு மார்க்க விஷயமும் செய்ய முடியல, விதத்தான விஷயத்திலே மூடி கிடக்கிறாங்க. மேலும் இசை கூடக்கூடிய இடங்கள்ல ஆண் பெண் கலப்பு, புகை, மதுபானம் போன்ற மற்ற பாவங்களும் வந்து ஜாயிண்ட் ஆகிக்கும் இல்லைங்களா?
ஸோ ஒரு சூழலில் சோஷியல் கேதரிங்கில் பாவத்தை செய்யக்கூடிய அதிக வாய்ப்பை இது தருது. டிஸ்கோ போன்ற இடங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். பெண்களும் போக ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா அங்கே. அடுத்தது டைம் வேஸ்ட் பண்ணுறது. டைம் எப்படி எப்படிலாம் கொல்லணும்னா மியூசிக் கேட்டால் கொல்லலாங்க. இல்மு இருக்காது, திக்ர் இருக்காது, நல்ல அமல்களில் வந்து ஆர்வம் இருக்காது. டைமை இஸ்ராஃப் பண்ணுறது தான் அவருடைய முழு நேர கோலாக இருக்கும். இசை பற்றி உலமாக்கள் மத்தியில் சின்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும், இமாம் இப்னு அஸம் அவங்களுடைய கருத்துக்கள் இருந்தாலும், சரியான பலமான கருத்து வந்து அது ஹராம் என்பதுதான். ஏன்னா பல தீமைகள் இதனால வந்து ஏற்படுது. இந்த இசை கேட்கக்கூடிய அடுத்த பாதிப்பு என்னன்னா, உணர்ச்சி கட்டுப்பாடு அவங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்குங்க. பாடல்களோட வரிகள் வந்து கோவத்தை, பழிவாங்கத்தை, காமம் போன்ற உணர்ச்சிகளை தூண்டி மனநிலையை அதிகமாக பாதிக்கும். மேலும் யதார்த்த உணர்வு மங்கிடும். எஸ்கேபிசம் கான்செப்ட்ல போயிடுவாங்க. வாழ்க்கையுடைய சவால்களை நேரா சந்திக்காம கற்பனை உலகத்துல என்ன செய்வாங்க, இவங்க தஞ்சம் தேடிட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய பழக்கமா மாறிடும். அடுத்து பொருள் ஆசை அதிகமாக வளர்ந்துடும். அபரிவிதமாக மெட்டீரியலிசம் தாட் வந்துடும். பல பாடல்கள் வந்து பணம், புகழ், ஆடம்பரம் ஆகியவற்றை வாழ்க்கையுடைய இலக்காக காட்டுது. ஸோ அதை நோக்கி தான் மனுஷன் ஓடுவான். அதை திரும்பி 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 கேட்க கேட்க அதிகமான செல்ஃப் கம்பேரிசன் வந்துடும். பாடகர்கள், செலிபிரிட்டிகளுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு என்ன செய்வான், தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிக்குவோம். அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்து. அடுத்தது ஐடென்டிட்டி கன்ஃபியூஷன் வரும். அடையாள குழப்பம் வரும். கலாச்சார, பாலின, வாழ்க்கை மதிப்புகளில் குழப்பம் ஏற்படும். குழந்தை வளர்ச்சியில கூட பாதிப்பு ஏற்படும்னா பாருங்க, ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது. வயசுக்கு ஒத்தாத வரிகள்லாம் அதில் பாடப்படுது இல்லைங்களா, பீட்ஸு இதெல்லாம் வந்து அதில் வருது. அது சமூக ஒழுக்கம் வந்து சீர்குலைவு வந்துடும். வன்முறை, மோசமான வல்கர் லாங்குவேஜ்லாம் சாதாரணமாக்கிடும். சமூக நாகரிகம் குறைஞ்சிடும். அடுத்து ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை அதிகமாயிடும். இரவு நேர கிளப் கலாச்சாரம், புகை, மதுபான கலாச்சாரங்கள், ட்ரக் அடிக்ஷன்ஸ் இது எல்லாமே அதிகமாயிடும். மனசுல இருக்கக்கூடிய உள்ளார்ந்த அமைதி குறைஞ்சிடும். அமைதியா இருந்து சிந்திக்கக்கூடிய நேரம் இது எதுவுமே இருக்காது. எப்பவும் பிஸியா இருப்பார் பாட்டு கேட்டு கேட்டு. எப்பவுமே பின்னாடி சத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும் அவருக்கு. அந்த நிலைக்கு அவர் போயிடுவார். இன்னும் சொல்லணும்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல இந்த விஷயங்களே போதுமானது நம்ம இசையை தவிர்க்கிறதுக்கு. அதற்கு பதில் மாற்றாக குர்ஆனை நம்ம கேட்டாலே போதும். அதை விட சிறந்த ஒரு நம் உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு ஊடகம் எதுவுமே கிடையாது. நம்ம படைத்தவனுடைய பேச்சு அதுதான் உள்ளத்தை சுத்தப்படுத்தும். அதுதான் உள்ளத்துக்கு நிம்மதியை தரும். நம் பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வை தரும். வாழ்க்கையுடைய சவால்களை சந்திப்பதற்கான தைரியத்தை நமக்கு வரவழைக்கும்.